அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு உகந்த விரத வழிபாடுகளில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னால் பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி விநாயக பெருமானுக்கு சதுர்த்தியோ, கந்த பெருமானுக்கு சஷ்டியோ, பெருமாளுக்கு ஏகாதசி விரதமோ, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு விரத வழிபாடுகளில் பிரதோஷம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விரத வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷம் அன்று நாம் சிவபெருமானை வணங்கக்கூடிய வகையில், அவருக்கு விரதம் இருந்து நாம் அவரை வணங்கக்கூடிய வகையில் நமக்கு அனைத்து வித நலன்களும் பலன்களும் உடனுக்குடன் கிடைக்கும். அதிலும் நாம் அவரை வணங்கும் போது அவருக்கு அப்படின்னு உகந்த மலர்கள், உகந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் மனம் குளிர்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் உடனுக்குடன் செவி சாய்த்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பிரதோஷத்து அன்று நாம் சிவபெருமானை எந்த மாதிரியான மலர்களை கொண்டு வழிபடலாம், எந்த மலர்களை நாம் வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறும், அவருக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைகளில், அவருக்கு வணங்கக்கூடிய சாத்தக்கூடிய மலர்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான என்னென்ன வச்சு நாம் வழிபடலாம், அவற்றிற்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியுங்க. இந்த நிலையில் பிரதோஷம் அன்று சிவபெருமானை எந்த மலர்கள் கொண்டு வழிபட வேண்டும் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. அதை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரதோஷம் அன்று முல்லைப்பூ கொண்டு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கடன் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதோஷ நாள் அன்று செம்பருத்தி பூ கொண்டு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா பணம் சேர அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரதோஷத்தன்று ரோஜா பூ கொண்டு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமான பிரதோஷம் அன்று எருக்கம்பூ கொண்டு வழிபட வேண்டுமா. அதே மாதிரி தாமரை பூ கொண்டு சிவபெருமானை பிரதோஷம் அன்று வழிபட்டோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் வெற்றி பெற நினைக்கிறவங்க பிரதோஷம் அன்று சிவபெருமான தும்பைப்பூ கொண்டு வழிபட வேண்டும். மன அமைதி வேண்டும் சிவபெருமானே அப்படின்னு வேண்டுபவர்கள் பிரதோஷத்தன்று சிவபெருமான அரளிப்பூ கொண்டு வழிபடலாம். பிரதோஷத்தன்று சிவபெருமான மல்லிப்பூ கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா தம்பதியர் இணக்கம் ஏற்படுமா. அதே மாதிரி சிவபெருமான பிச்சி பூ கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை விலகும், எதிரிகள் விலக ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சங்குப்பூ கொண்டு சிவபெருமான பிரதோஷத்தன்று வழிபட்டோம் அப்படின்னா வறுமை அகலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி பிரதோஷத்தன்று பார்த்தோம் அப்படின்னா நாம் சிவபெருமானை வழிபடுவதன் காரணமாக நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானினுடைய ஆசையை பெற சிவன் கோவில்களுக்கு செல்வது வழக்கமாக வைத்திருப்பாங்க. சிலர் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபடவும் விரதம் இருக்கவும் பல்வேறு வழிமுறைகளும் இருக்கு. அதுல மிக முக்கியமானது மலர்களால் வழிபடக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விருப்பமான பூக்கள் இருக்குங்க. அந்த பூக்களால் வழிபடும் போது அவர்கள் மனம் குளிர்ந்து அருள் பாலிப்பாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கை. லக்ஷ்மி தேவிக்கு தாமரை மலர் அப்படின்னா விருப்பம். கண்ணனுக்கு துளசி உகந்ததாக கருதப்படுது. விநாயகருக்கு அருகம்புல்லும் சிவபெருமானுக்கு பல மலர்களும் உகந்ததாகவே கூறப்படுது. அதுல வில்வ இலை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியது. வில்வ இலையால் சிவ வழிபாடு முழுமை பெறாது அப்படின்னு சொல்லலாம். புராணங்களின்படி லக்ஷ்மி தேவியின் வலது திருகரத்துல இருந்துதான் வில்வ மரம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிவ வழிபாட்டுல வில்வ இலைகளை வைத்து பூஜித்தோம் அப்படின்னா எல்லா பக்கியங்களும் நமக்கு கிடைக்க
கிடைக்கப்பெறும். அதே போல் தும்பை பூ வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. சிவபெருமான பிரார்த்தனைகள் செய்ய தும்பை பூவை வைத்து வழிபடுவதால் நம்முடைய பாவங்கள் நீங்க பெறும். மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எருக்கம் பூ வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்புக்குரியது. முன் ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபட நினைக்கிறவங்க சிவபெருமானை எருக்கை மலர் கொண்டு வழிபடுவாங்க. அதே மாதிரி அதனுடன் உடல் மனம் ஆகிய இரண்டிலுமே செய்த பாவங்களும் இந்த பூவினால் சிவபெருமானை வழிபடும் போது மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதும் ஐதீகங்க. தாமரை பூ வழிபாடு அப்படிங்கிறதும் சிறப்புக்குரியது. சிவபெருமானின் அருளால செல்வத்தை பெற நினைக்கிறவங்க தாமரை பூ வைத்து வழிபாடு செய்யலாம். வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம் போன்ற தாமரை மலர்கள் இருந்தாலும் சிவனை வழிபட நீல தாமரை ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரளிப்பூ வழிபாடு நினைத்த காரியம் நிறைவேற சிவபெருமானுக்கு அரளிப்பூவை வைத்து நாம் வழிபடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூவால் வழிபாடு செய்யலாம். வெள்ளை அரளி மலரை வைத்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா மனதுக்கு விருப்பமான மனைவி அமைவாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அதே மாதிரி ஊமத்தம் மலர் வழிபாடு அப்படிங்கிறதும் சிறப்புக்குரியது. மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்திற்கு ஊமத்தம் மலர்களால் கொண்டு அர்ச்சனை செய்தால் விஷ ஜந்துக்கள் ஆபத்து விலக ஆரம்பிக்கும். கண் தொடர்பான நோய்கள் மறையும். சிவனருள் பெற இந்த மலர்களால் நாம் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ரோஜா மலர் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. சிவபெருமான மனமுருகி நினைத்து ரோஜா மலர்களை கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா 10 ஆண்டுகள் செய்த யாகத்திற்கு சமம் என புராணங்களில் தெரிவித்திருக்காங்க. வெறும் 8 ரோஜா மலர்களால் சிவபெருமானை வழிபடும் நபர்கள் கூட கைலாச பதவியை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டுக்கு தனி பலன்களும் மகத்துவமும் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலேயும் சிவனுக்கு பிடித்த மலர்கள் சூடி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கிடைக்க செய்யும் அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்றாங்க. அது எந்த மாதம் எந்த மலர் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு செய்கிறவங்க பலாசம் என்ற ஒரு வகை மலரால் வழிபடலாம். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கப்பெறும். மனதிற்கு நிம்மதி பெற முடியும். அதே மாதிரி வைகாசியில் புன்னையும் ஆணியில் வெள்ளெருக்கும் வைத்து சிவனுக்கு அர்ச்சித்து வழிபட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. ஆடி மாதத்தில் அரளி சார்த்தி சிவனை வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா மிக மிக சிறப்புக்குரியது. ஆவணி மாதத்தில் செண்பக மலர்களால் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கடன் தொல்லை நீங்கி வாழ்க்கை வளமாகவே செய்யும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொன்றை மலர்களால் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தும். ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தும்பை பூக்களை கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிறது, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை விலகுவதோடு தொழில் வியாபாரம் இரண்டுமே முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் சார்ந்து நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ விரும்பிய இடமாற்றமோ அல்லது ப்ரமோஷனோ தேவை அப்படிங்கிறவங்க ஐப்பசியில் தும்பை பூக்களை கொண்டு வழிபாடு செய்யுங்க. உத்தியோகம் மற்றும் தொழில் விருத்தி, தொழில் வியாபாரம் போன்ற அனைத்திலையுமே நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கத்திரி பூ அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது. மார்கழி மாதத்தில் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பூவும் சிவபெருமானுக்கு சிவ வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்றது. அதே போல் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை மலர்கள் தான் பூஜைக்கு ஏற்றதாகவே விளங்குகிறதுங்க. அதை வைத்து அலங்கரிக்கிறதும் பிரார்த்தனைகள் செய்து கொள்வதும் சிவனிடமிருந்து மிகுந்த பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக ஒவ்வொரு மாதத்திற்கு அப்படின்னோ ஒவ்வொரு மலர்களை வைத்து நாம் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. சிவபெருமான் சிவபெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகள்லையும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி மற்றும் சிவராத்திரி விரத வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவராத்திரி வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பிடித்தமான மலர்களை கொண்டும் ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த மாதத்திற்கு உரிய மலர்களையும் கொண்டு
கொண்டு நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும், விரதங்களை மேற்கொள்கிறோம் அப்படின்னாலும், சிவபெருமானினுடைய பரிபூரண அருளை நம்மளால் நிச்சயம் பெற முடியும். நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை சிவபெருமான் உடனுக்குடன் நமக்கு அருள் புரிந்து அதை நடத்தி வைப்பார் அப்படிங்கிறதும் ஐதீகமாகவே இருக்குங்க. வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.